இந்த வீடியோவில் Adobe Indesign இருக்க எஃபெக்ட்ஸ் பேனல் குறித்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஷேடோ, க்ளோ எஃபெக்ட்ஸ், சாட்டின், ஃபெதர் எஃபெக்ட்ஸ், டிரான்ஸ்பரன்சி, பிளண்ட் மோட்ஸ் இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, இவை மூலமாக நம்மளுடைய டிசைன்ஸில் சூப்பரான எஃபெக்ட்ஸை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம், வெல்கம் டு வரைகலை. நான் சுகுமார் சுவாமிநாதன். இந்த வீடியோவில் Adobe Indesign இருக்கக்கூடிய சூப்பரான விஷயம் எஃபெக்ட்ஸ் பேனல். எஃபெக்ட்ஸ் பேனலில் என்னென்ன இருக்குது, இது எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மேலும் இதை வச்சு ஒரு ஆர்ட் ஒர்க்கும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். எஃபெக்ட்ஸ் பேனலில் ரெண்டு விதமாக நம்ம எடுக்கலாம். இங்கே எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஐக்கான் இருக்கும் ப்ராப்பர்ட்டி பாரில், அதை கிளிக் பண்ணலாம். இல்லைனா ஆப்ஜெக்டில் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சீரீஸ் ஆஃப் எஃபெக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் இதில் எதை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த பேனல் ஓப்பன் ஆகும். ஸோ நான் சில ஷேப்ஸ் போட்டிருக்கேன் டெமோக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணுறேன். இப்போது எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன். எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ண உடனே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுது. இதில் எதை கிளிக் பண்ணினாலும் எல்லா ஆப்ஷனோடையுமே சேர்த்து ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். உதாரணத்துக்கு நான் இப்போ டிரான்ஸ்பரன்சியை கிளிக் பண்ணுறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி நம்ம பார்த்த மற்ற ஆப்ஷன்கள் எல்லாத்தோடையும் சேர்த்து நமக்கு ஒரு பேனல் ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ டிரான்ஸ்பரன்சினா என்ன? டிரான்ஸ்பரன்சி ரொம்ப ஈஸியான விஷயம். 100% இருந்தால் ஃபுல் விசிபிலிட்டி இருக்கும். நம்ம 0 கொடுத்துட்டோம்னா ஃபுல்லாக இன்விசிபிள் ஆகிடும். நம்ம எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஷேப்ஸ், இமேஜஸ், டெக்ஸ்ட் எல்லாமே டிரான்ஸ்பரன்ட் லெவல் எடுத்துக்கும். ஒன்று 100 வச்சுருக்கேன். ஸோ இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நார்மல் அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டும் எந்த வகையில் உங்களுக்கு பிளெண்ட் ஆகணும் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. நார்மலில் இருக்கிற வரைக்கும் நார்மலான விஷயம், எந்த ஆப்ஜெக்ட் மேலே இருக்கோ அது மற்ற ஆப்ஜெக்ட்ஸை கீழே மறைச்சிக்கிட்டே போகுன்ற மாதிரி பிளெண்ட் ஆகும். பட் நீங்கள் மல்டிப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா 4 ஆப்ஜெக்ட்டும் சேர்ந்து, உதாரணத்துக்கு நம்ம இந்த ஆயில் ட்ரேஸ் பேப்பர்லாம் ஒன்றா வச்சு பார்த்தோன்னா எல்லாம் பிளெண்ட் ஆகுதுற மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு கொடுக்கும். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன், ஓவர்லே, இப்படி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஒரு எஃபெக்ட் ஒரு கலரோட கம்பைன் ஆகும்போது ஒரு மாதிரியான ரிசல்ட்டை நமக்கு தரும். ஸோ நம்ம பிகினராக இருக்கும்போது இதை கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம நிறையா ஷேப்ஸ், விதவிதமான கலர் காம்பினேஷனில் போட்டு வேறு பிளண்ட் மோட்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம்னா நமக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஐடியா வரும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இங்கே என்கிட்ட 3 இமேஜ் இருக்குது. நான் 3 இமேஜையும் ஒரே இடத்துல வைக்கிறேன். இப்போ நான் இந்த 3 இமேஜையும் ஒன்றா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் எஃபெக்ட்ஸ் போகிறேன். டிரான்ஸ்பரன்சி கிளிக் பண்ணோன்னே நமக்கு இந்த பேனல் வருது. 3 இமேஜும் சேர்த்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே மோடில் நார்மல்னு இருக்கிறத இப்போ நான் மல்டிப்ளை அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா 3 இமேஜும் அழகாக ஒன்றுக்கு ஒன்று பிளெண்ட் ஆகியிருக்கு. ஸோ இதே அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஸ்க்ரீன், ஓவர்லே, சாஃப்ட் லைட், ஹார்ட் லைட், கலர் டாட்ச், கலர் பன், டார்க்கன், லைட்டன், டிஃப்ரென்ஸ், எக்ஸ்க்ளூஷன், ஹியூ, சேச்சுரேஷன், கலர், லூமினோசிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஆப்ஷன்ஸில் நமக்கு வெவ்வேறு பிளண்ட் மோட் கொடுக்குது. ஒரு ஃபோட்டோஷாப்பில் நம்ம மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு எஃபெக்டை வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு ஆப்ஷனில் நமக்கு இன்டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இமேஜஸ், டெக்ஸ்ட், ஷேப்ஸ்லாம் வச்சு இந்த டிரான்ஸ்பரன்சி அண்ட் பிளண்ட் மோட் ஆப்ஷன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய இடங்களில் நமக்கு இது பயன்படும். ஓகே, இப்போ நம்ம எஃபெக்ட்ஸ் பேனலில் இருக்க அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கு நான் ஒரு இமேஜ், ஒரு ஸ்ட்ரோக், ஒரு ஃபில் கலர் அண்ட் ஒரு ஃபாண்ட், டெக்ஸ்ட் இது எல்லாமே வச்சுருக்கேன். நான் எல்லாத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கூட இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஜெக்ட் ஷேப்ஸை நீங்கள் வச்சு பார்த்துட்டு இந்த எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு எப்படி மாறுது, ஒரு எஃபெக்ட் எப்படி ஒரு கலரில் அப்ளை ஆகுது, இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ். இப்போ முதல்ல ட்ராப் ஷேடோ. ஸோ ட்ராப் ஷேடோ என்னென்னா சிம்பிளான விஷயம். நம்ம ஷேடோ எஃபெக்ட் கொடுக்கும். நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம், ஃபோட்டோஷாப்பில் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்போம். ஸோ ட்ராப் ஷேடோ. ஸோ நீங்கள் இங்கே இருக்கிற எஃபெக்ட்ஸில் ஏதாவது செக் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் அப்ளை ஆகும். நீங்கள் செக் பண்ணலைன்னா அந்த எஃபெக்ட் அப்ளை ஆகாது. இன்னொரு விஷயம், நீங்கள் மல்டிபிள் எஃபெக்ட்ஸாக நீங்கள் ஒரே நேரத்தில் செக் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ட்ராப் ஷேடோ, இன்னர் ஷேடோ, அவுட்டர் ஷேடோ, சாட்டின், இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸையும் நீங்கள் ஒரே டைம்லையும் செக் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஃபார் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, செட்டிங்ஸ் ஃபார் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்னா இன்டிசைனில் நீங்கள் எதை எடுத்திங்கனாலுமே அதை நம்ம ஆப்ஜெக்ட் தான் சொல்கிறோம். இமேஜ், ஸ்ட்ரோக், ஃபில் அண்ட் ஃபாண்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்டாக தான் இன்டிசைன் ட்ரீட் பண்ணுது. அதனால் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஷேடோ அப்ளை ஆகியிருக்கு. இதை வந்து இப்போ நான் ஆப்ஜெக்டை அன்செக் பண்ணிடுறேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, ட்ராப் ஷேடோ போயிடுச்சு. இப்போ நான் ஆப்ஜெக்ட்லேருந்து நான் ஸ்ட்ரோக்கை மட்டும் கொடுத்துட்டு இங்கே செக் பண்ணேன்னா இங்கே கவனித்து பாருங்கள், நம்மக்கிட்ட இருக்க ஸ்ட்ரோக்குக்கு மட்டும் ட்ராப் ஷேடோ அப்ளை ஆகுது. ஸோ ஸ்ட்ரோக்லேருந்து நான் எடுத்துகிட்டு ஸ்ட்ரோக்கை அன்செக் பண்ணிவிட்டேன். அடுத்து நான் ஃபில் கொடுக்குறேன். ஃபில் கலர் கொடுத்துட்டு நான் ட்ராப் ஷேடோ செக் பண்ணேன்னா இங்கே வந்து பாருங்கள் நமக்கு ஃபில் கலருக்கு மட்டும் நமக்கு ட்ராப் ஷேடோ அப்ளை ஆகுது. அதே மாதிரி நான் திரும்ப அன்செக் பண்ணுறேன். இப்போது நான் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டுக்கு ட்ராப் ஷேடோ கொடுத்தேன்னா நம்மகிட்ட இருக்க டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் ட்ராப் ஷேடோ அப்ளை ஆகுது. ஸோ நீங்கள் உங்கள் டிசைனில் எதுக்கு ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணி தனித்தனியாக நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ ட்ராப் ஷேடோலாம் மற்ற விஷயங்களை இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம எப்படி டிரான்ஸ்பரன்ஸில் பிளண்ட் மோட் பார்த்தோமோ அதே மாதிரி ஷேடோக்குமே இங்கே ஒரு பிளண்ட் மோட் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த ஷேடோ மற்ற ஆப்ஜெக்ட்டில் படும்போது எப்படி பிளண்ட் ஆகணும் அப்படின்னு மல்டிப்ளை கொடுத்ததுனால இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் மேலே படும்போது நமக்கு நல்லா தெரியுது. இதையே நீங்கள் மாற்றினீங்கன்னா அங்கே பாருங்கள் ஸ்க்ரீன் மோட் வச்சோன்னா இந்த ஷேடோ வேறு மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்குது. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு இந்த ஷேடோ கூட இங்கே கொடுக்குற எல்லா எஃபெக்ட்ஸுமே கூட நீங்கள் எப்படி பிளண்ட் ஆகணும் மற்ற ஆப்ஜெக்ட்ன்றதை நீங்கள் முடிவு பண்ணலாம். ஸோ நார்மலாக வந்து டார்க்கான ஷேடோ வந்து மல்டிப்ளையில் நல்லாயிருக்கும், லைட்டர் கலர்ஸ் வந்து ஸ்க்ரீன் மோடில் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கும்போது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ட்ராப் ஷேடோ வச்சுட்டோம், மல்டிப்ளை வச்சுட்டோம். இங்கே நம்மளுடைய ஷேடோ எந்த அளவுக்கு நமக்கு விசிபிளாக இருக்கணும் அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். 0ல் வச்சா ஃபுல்லாக தெரியாது, 100ல் வச்சா நல்லா தெரியும். ஸோ உங்களுடைய ஷேடோவுடைய ஒப்பாசிட்டி லெவலை நீங்கள் இங்கே கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது இன்னும் நிறையா செட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு வேல்யூ நீங்கள் மாற்றும்போது உங்களுடைய ஷேடோவை நீங்கள் மைனூட்டாக சேஞ்ச் பண்ணலாம். உதாரணத்துக்கு டிஸ்டன்ஸ் ஆக்சிஸில் எந்த மாதிரி போகணும், உங்கள் ஷேடோ ஒய் ஆக்சிஸில் எந்த மாதிரி மூவ் ஆகணும் அப்படின்றத நீங்கள் தனித்தனியாக நீங்கள் சூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆங்கிளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், ஷேடோ ஆங்கிளை அண்ட் ஷேடோ கலரை நீங்கள் மாற்றலாம். மெயினாக உங்களுக்கு பிளாக் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கலரை நீங்கள் மாற்றலாம். அடுத்து நீங்கள் ஆங்கிளை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தோம். அடுத்து சைஸ் எந்த அளவுக்கு அது வந்து ஃபேட் அவுட் ஆகணும், எந்த அளவுக்கு ஷார்ப் ஆகணும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். எவ்வளோ அது ஸ்ப்ரெட் ஆகணும் உங்கள் ஷேடோ அப்படின்றதையும் நீங்கள் முடிவு பண்ணலாம். அடுத்து நாய்ஸ் எந்த அளவுக்கு அது வந்து கிரைன்ஸாக வரணுமா இல்லை ஸ்மூத்தாக இருக்கணுமா இதையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா ஆப்ஷன்ஸுக்குமே இருக்கும். ஸோ நம்ம முதல்ல பார்த்தது ட்ராப் ஷேடோ. இப்போ ட்ராப் ஷேடோ எனக்கு வேணாம்னா நீங்கள் அன்செக் பண்ணிடலாம். அடுத்தது இன்னர் ஷேடோ. இன்னர் ஷேடோன்றது உங்களுடைய ஆப்ஜெக்ட்குள்ளே வந்து ஷேடோ எஃபெக்ட் கொடுக்கறது இன்னர் ஷேடோ. நீங்கள் இதையும் ஒர்க் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து இருக்குது அவுட்டர் க்ளோ. ஸோ அவுட்டர் க்ளோன்றது உங்களுடைய ஆப்ஜெக்ட்டுக்கு வெளியே வந்து ஒரு க்ளோ எஃபெக்ட் கொடுக்கும். இதுக்கு வந்து நீங்கள் இருக்கிற ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய எஃபெக்டை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து இன்னர் க்ளோ அண்ட் அடுத்து பெவல் அண்ட் எம்போஸ் ஒரு 3D எஃபெக்டில் ஒரு சின்ன ஒரு எம்போஸ்ட் லுக் கொடுக்கும். அடுத்து சாட்டின் எஃபெக்டில் ஒரு உங்களுடைய ஆப்ஜெக்ட்ஸை மாற்றி தரும். அடுத்து பேசிக் ஃபெதர். பேசிக் ஃபெதர் எட்ஜஸை வந்து உங்களுக்கு வந்து இன்விசிபிள் ஆக்கி ஸ்மச் பண்ணி உங்களுக்கு ஃபெதர்டாக உங்களுக்கு கொடுக்கும். இதோடைய ஆப்ஷன்ஸையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது டைரக்ஷனல் ஃபெதர். டைரக்ஷனல் ஃபெதர் எந்த டைரக்ஷனில் உங்களுக்கு உங்கள் ஆப்ஜெக்ட் ஃபெதர்ட் ஆகணும் அப்படின்றத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். நான் அன்செக் பண்ணிவிட்டேன். அடுத்தது இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம் கிரேடியன்ட் ஃபெதர். எனக்கு என் பர்சனல் ஃபேவரேட். ரொம்ப நான் இதை யூஸ் பண்ணுவேன். 2-3 எலமெண்ட்ஸை நம்ம ஃபோட்டோஷாப்பில் மாஸ்க் பண்ணுற மாதிரி டக்கு நம்ம கம்பைன் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக பிளண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை வச்சு நான் ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ண உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ கிரேடியன்ட் ஃபெதர் வந்து எந்த பக்கத்துலேருந்து உங்களுக்கு ஃபெதர் ஆகணுன்றதை நம்ம கிரேடியன்ட் கலர் கிரேடியன்ட் நம்ம இப்போ பண்ணோம் லாஸ்ட் வீடியோவில். அதே மாதிரி இந்த கிரேடியன்ட் ஃபெதரில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஃபெதர்டாக இருக்கணும், ஒரு பக்கம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மல்டிபிள் எஃபெக்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்ட பிறகு இந்த பேனல்லையும் நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண எஃபெக்ட் வந்துடும். இப்போ நம்ம பார்த்த எஃபெக்ட்ஸ் பேனலில் இருக்க பிளண்ட் மோட் யூஸ் பண்ணி இமேஜஸை பிளண்ட் பண்ணி எப்படி ஒரு எஃபெக்ட்ஸை நம்ம க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல புத்தா அண்ட் ஒரு பூக்கள் இருக்கக்கூடிய இமேஜஸ் 2 இருக்குது. ஸோ 2 தனித்தனியாக இருக்குது. புத்தா அவரை வந்து டாக்குமெண்ட்டை ஃப்ரண்ட்டில் கொண்டு வரேன். அடுத்து வந்து ஃப்ளவர்ஸ் அந்த இமேஜையும் நான் அது மேலேயே ஒன்றுக்கு ஒன்று ஒரு இமேஜ் மேலே இன்னொரு இமேஜ் வச்சுருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எஃபெக்ட்ஸ் பேனலில் டிரான்ஸ்பரன்சி இதில் இப்போது நம்ம நார்மல்னு இருக்கிறத மல்டிப்ளை அப்படின்னு மாற்றினோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பிளண்ட் ஆகிற ஒரு அழகான ஒரு ஃபியூஷன் நமக்கு தெரியுது. இதிலே இப்போ நான் டவுன் ஆர அழுத்துறேன். ஸ்க்ரீன் மோட், அடுத்து ஓவர்லே, சாஃப்ட் லைட், ஹார்ட் லைட், கலர் டாட்ச், கலர் பர்ன், டார்க்கன், இந்த மாதிரி பல மோட்ஸும் ஒன்று கம்பைன் ஆகும்போது ஒரு மோடில் ஒரு விதமான எஃபெக்ட்ஸ் நமக்கு தருது. ஸோ மேபி சாஃப்ட் லைட் நல்லாயிருக்கு, ஓவரில் ரெண்டுமே நல்லாயிருக்கு. நம்ம வந்து இதை ஓகே பண்ணிக்கலாம். அடுத்தது 2 ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். இது எப்படி ஃபியூஷன் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இந்த பென் இமேஜ் கீழே வரும்போது இந்த கேர்ள்ஸ் மேலே அவ்வளோவா இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பென் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு திரும்ப கிரேடியன்ட் ஃபெதர் ஆப்ஷன் இப்போ நம்ம பார்த்து அதை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து கொஞ்சம் ஃபெதர்டாக நம்ம தள்ளணுன்னா நமக்கு அந்த பென் பாதி மறைகிறத நம்ம பார்க்கலாம். நமக்கான அந்த பக்கம் வேணால் நம்ம கீழே இருக்கிறதுல நமக்கு மறையணும். ஸோ நான் ஆங்கிளை வந்து நான் இந்த பக்கம் திருப்பி வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டிரான்ஸ்பரன்சி லெவல் பண்ண அந்த ரைட்டிங்ஸ் கொஞ்சம் இவங்க மேலே ஓவர்லேப் பண்ண நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ கொஞ்சம் பென்னோடைய நிப்பை மேலே தூக்கலாம். டைரக்ட் செலெக்ஷன் வச்சுட்டு இந்த இமேஜை கொஞ்சம் மேலே எடுக்கும்போது நமக்கு அந்த எழுத்து வருது. ஸோ இந்த இமேஜ் ஃபியூஷனும் நல்லா வந்து நமக்கு பிளெண்ட் ஆகியிருக்கு. அடுத்து லேப்டாப்பில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, மவுண்டனில் ஒருத்தவங்க நிற்கிறாங்க. ரெண்டுத்தையும் நம்ம ஃபியூஷன் பண்ணி பார்ப்போம்.
ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுற அந்த இமேஜ், அவங்களுடைய இமேஜ் வந்து இது ரொம்ப மறைச்சிருச்சு. இவங்களுடைய இந்த மவுண்டைன் இமேஜ் மேலே இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் இப்போ கிரேடியன்ட் ஃபெதர் இல்லை நம்ம டைரக்ஷன் ஃபெதர் ஏதாவது ட்ரை பண்ணலாம். கிரேடியன்ட் ஃபெதர் ட்ரை பண்ணுறேன். அப்படியே ரிவர்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த பக்கம் மட்டும் அங்கே இருந்தால் போதும். ஸோ இந்த இமேஜ் நமக்கு தெரிகிற மாதிரியும் இங்கே நம்ம இந்த ரேஞ்சை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக இப்போது ஒன்றுக்கு ஒன்று ரெண்டும் அழகாக பிளெண்ட் ஆகியிருக்கு. ஸோ அவங்க ஒர்க் பண்ணும்போதே ஒரு அச்சீவ் பண்ணும், ஒரு ட்ரீமோட ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு விஷனை வந்து இந்த இமேஜ் நமக்கு கன்வே பண்ணுது. அடுத்த 2 இமேஜ், ஒரு சைக்கிளிஸ்ட் அண்ட் ஒரு எம்டி ரோடு இருக்குது. ரெண்டுத்தையும் ஃபியூஷன் பண்ண ட்ரை பண்ணுவோம். அடுத்தது மொபைல் ஃபோன், ஒரு லைப்ரரி பிக்சர். ஸோ மொபைல் ஃபோனுக்குள்ளேயே இன்றைக்கி வந்து நமக்கு எல்லா நாலேஜும் கிடைக்கிது. அதை நம்ம குறிக்கிற மாதிரி பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்ஸோட இந்த மொபைல் பிளெண்ட் ஆகிற மாதிரியான எஃபெக்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோவில் எஃபெக்ட்ஸ் பேனலில் இருக்க பிளண்ட் மோட்ஸ் மூலமாக எவ்வளோ அழகாக நம்ம இமேஜஸை கம்பைன் பண்ணி ஃபியூஷன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இதே எஃபெக்ட்ஸ் பேனல் மூலமாக எவ்வளோ அழகான பேக்ரவுண்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ண முடியும், கலர் வேரியேஷன்ஸ் காட்ட முடியும், டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸை எவ்வளோ அழகழகாக நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு ஒரு டெமோவோட பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் வரைகலையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் குறிப்பிடுங்க, பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். மேலும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் 1-to-1 பர்சனல் ட்ரைனிங் வேணும்னாலும் இன்டிசைன், ஃபோட்டோஷாப், ப்ரீமியர் ப்ரோ, இல்லுஸ்ட்ரேட்டரில் நான் வழங்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான தகவல்களை நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கலீக்ஸ், ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. மேலும் இதுபோல் பல வீடியோக்களுக்கு வரைகலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். சுகுமார் சுவாமிநாதன்.